ஹலோ ஹலோ. ஹலோ சொல்லுங்க. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்காக தான் பிபில எங்க ஃபேமிலியோட உட்காந்து பார்ப்போம். தேங்க் யூ so much. தேங்க்யூங்க. என் பொண்ணு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவா. ஆனா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஆனா படிக்கிறது யூகேஜி தான் படிக்குது. ஓ குட்டியா? குட்டி பொண்ணு. ஆ, ரொம்ப நாங்க 8:00 இருந்து லைன் கிடைக்கும்னு பார்த்தோம். பட் தூங்கிருச்சு. மார்னிங் அச்சச்சோ. ஸ்கூல் போறதுனால. ரொம்ப புரியுது, லைக் பண்ணுவோம் புரியுது. உங்கள. உங்க யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாவே உங்கள தான் பார்த்துட்டே இருப்போம். நான் பார்க்கறத விட அதுதான் அதிகமா பார்ப்போம். ஃபோன் குடுக்காதீங்க ஃபேமிலி அப்போ. ஃபோன்ல டிவில கனெக்ட் பண்ணுவோம். டிவில அதுதான். பார்ப்போம். அது கொஞ்சம் அடிக்ட் ஆன மாரி இருந்துச்சு. அதான் கொஞ்சம் விலகுன மாரி ஆ, இருக்கும். பார்க்க. ஓ. பிபில நீங்க பண்ண மீரா தேங்க் யூ, கேரக்டர் தேங்க் யூ. ரொம்ப பிடிக்கும். நீங்க முட்டை தேங்க் டாஸ்க்லாம் யூ. பண்ணும்போது நாங்கலாம் ஃபேமிலியோட ரொம்ப லிட்டரலா எங்களுக்கே அழுக வந்துருச்சு. எப்படி புரியுது, நீங்கலாம் புரியுது. அதெல்லாம் ஹேண்டில் பண்ணீங்க? ம். ரொம்ப எப்படி எவ்ளோ பொறுமையா இருந்தீங்க? சரி விடுங்க. எல்லாரும் ஒரே கேள்வி கேட்டா என்ன பண்றது? இல்ல உண்மையாவே தெரிஞ்சுக்கலான்னு தான். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் அதுதான் உள்ளயே சொல்லியிருப்பேன். எனக்கு வேர்ட்ஸ் தான் நெறைய ஹர்ட் பண்ணும். பிசிக்கலா என்ன ஹர்ட் பண்றத விட யாராவது பேசுறது தான் எனக்கு ரொம்ப வலிக்கும். ஆமா. அது கூட சவுண்ட் கிட்ட கூட ரொம்ப சொல்லியிருப்பீங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி. வீட்ல எப்படி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அடுத்த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்காண்டி வெயிட் பண்றோம். நானும். உங்களோட ஸ்க்ரீன்ல பார்க்கணும். நீங்க என்டர்டெயின் பண்ணணும் எங்கள எல்லாம். கண்டிப்பா, பார்த்துட்டே கண்டிப்பா. இருக்கணும். என் பொண்ணுக்கு மட்டும் லவ் யூ ஸோ மச் சொல்லிருங்க. காலைல கேட்பா. பேரு? ஹரிமித்ரா. ஹாய் ஹரிமித்ரா. லவ் யூ so much. என் பையன் பேரு முகேஷ். முகேஷ், லவ் யூ முகேஷ். தேங்க் யூ ஸோ மச் தேங்க் பவி. யூ. தேங்க் யூ. லவ் தேங்க் யூ. யூ. லவ் யூ. தேங்க் யூ மிஸ்டர் ஹரி. ஹலோ. பவி பிரீத்தி சொல்லுங்க. சிவராஜ்னு ஒரு ஐடி ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டே இருக்காங்களா, வரலன்னு சொல்லுவாங்க. இல்ல பவி ரிக்வெஸ்டே வரல இங்க. அப்படியா? செக் பண்றோம் பவி, திரும்பி செக் பண்றோம். ஆமா, நீங்க அவங்கள பிரீத்தி நீங்க எனக்கு டிஎம் பண்ணுங்க. அப்பதான் உங்க ஐடி எதுன்னு தெரியும். நானே உங்களை ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப இங்க அவங்க ரிக்வெஸ்ட் 8:00 இருந்து வெயிட் பண்றேன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதான் இங்க வரவே இல்ல. எங்களுக்கு ஒரு டிஎம் அனுப்புனா யாருன்னு தெரிய வந்துரும் எங்களுக்கு. சரி, நான் டெக்ஸ்ட் பண்றேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஏகே இருக்காங்க. ஏகே சொல்லுங்க. Hello. ஹலோ. Pavvi, how are you? Hello. எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் நீங்க வெளியில வந்த அப்புறம்? பவி, how's the response it down? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. உங்க குட்டி பையன் எப்படி இருக்கா? உங்க தம்பியா அவரு? சித்தி பையன். ஆமா, தம்பி. அவன் சூப்பரா இருக்கான். He loves you a lot, no? It was admiring thing actually. Thank you so much. Okay, you look very pretty. Thank you. Yeah. Actually, நான் முத்து எனக்கு பிடிக்கும். I was casting vote for him. All of a sudden, when I come across this, I just thought of speaking to you. But I still love you, your patience, which I don't even have in my life. Your It's patience okay. is beyond. புரியுது. Really, I admire a lot. Thank you. யாராவது ஏதாவது சொன்னா, how can you say and I have achieved so many things, அப்படி ஒரு கோவம் வரும். But you know like, but நீங்க பேசுனீங்க இல்லைன்னு சொல்லல. கொஞ்சம் கம்மியா வந்து கோவம். பேசிட்டே இருப்பீங்க. But still that I love the way you just approach the people and the sequences and it is to the core, your patience, you know. அது மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்ததுயா. Thank you so much. Thank you. உங்க பையனை கூட்டுவாங்க, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. என்ன ஒரு லவ்வபிள் கிட்யா. அவருக்கு உங்களை விட்டு அங்க சரௌண்டிங் யாருமே தெரிய மாட்டேங்கிறாங்க. அவரோட வேர்ல்டா இருந்தீங்க நீங்க. I really admire that man. Thank you so much. Thanks a lot for this opportunity. எனக்கு தெரியலனா கூட ஸ்பீக்கர் கொடுத்தாங்க. நான் just like that வந்தேன்.
And I really love you. You look pretty. And also, எனக்கும் உங்கள மாதிரியே எனக்கு ரொம்ப clean-ஆ இருக்கிற OCD problem இருக்கு. ஓ என் டாட்டருக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. ஓ பிடிக்காது. ஓசிடி இருக்கும் யாருக்குமே பிடிக்காது. இது என்ன வீடா இல்ல மியூசியமான்னு கேட்பா. But I love you, ma. தேங்க்யூ Thank தேங்க்யூ. you. ஏன்னா இப்போ அப்படி ஒரு எல்லாரையும் ட்ரீட் பண்ண விதமா இருக்கட்டும், சர்வ் பண்ணதா இருக்கட்டும், உங்களோட கிளீன்னஸ் எல்லாம் கிளீன்னஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் டைம் வந்தா பிரிங் தட் பாய். ஐ லவ் ஹிம் பிகாஸ் அவருக்கு உங்களை விட்டு யாருமே தெரிய மாட்டேன்றாரு. அப்படி ஒரு லெவல்லாம் ஐ எம் எ சிங்கிள் சைல்டு ஒன்னு யூனோ. எனக்கு அந்த சிப்ளிங் பாஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் a lot, Hakum or what it is. I didn't see the name also. Hakuna Matata. சிவமயா அக்குனா ஷூ. Thank you. Thanks, Pavi. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. சூப்பரா பேசுனீங்க. நான் ஒண்ணு சொல்லிடுறேன். அந்த ஓசிடி சொன்னீங்கல்ல கிளீனா, அது ஓசிடி கிடையாது. அது வந்து பேசிக். கிளீனா அது வச்சுக்கிறது நம்மளோட ஓசிடின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது ஓசிடி இல்லதான். நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பண்ணாங்க ஷோ. ஓகே. மனுஷ் எங்க ட்விங்கிள் எங்க இருக்காங்க? எனக்கு ஸ்பீக்கர்ல தான் இருக்காங்க. ஓகே. ஸ்பீக்கர்ல தான் ட்விங்கிள் இருக்காங்க. எனக்கு ட்விங்கிள் கீழே தான் காமிக்கும். ஹலோ ஹலோ ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் போன டைம் வெறும் லிசனரா மட்டும் தான் இருந்தேன் ஃபுல் டைம். ஓ சூப்பர். ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களோ? இல்ல நான் ஆக்சுவலி கொஞ்சம் ஷை. நான் ஆக்சுவலி பேசவே வேணான்னு பயமா ஏ இருந்துச்சு. பயமா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் உங்களை வந்து உங்க ஆடிஷன் டைம்ல இருந்து ஃபாலோ பண்றேன். ஓ ஓகே. நீங்க 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 பார்ட்டிசிபேட் பண்ற ஷோ வந்து நான் பார்த்துருக்க கூட மாட்டேன். நீங்க வரீங்கன்னு சொல்லி மட்டும் பார்ப்பேன். அது என்னன்னு கூட எனக்கு புரியாது. நான் அவ்வளோ வருஷமா உங்களை ஃபாலோ பண்றேன். ஸோ அதை நீங்க வந்து பிபில இருந்ததுல வந்து எனக்கு வந்து புதுசா இல்லை. எனக்கு வந்து நீங்க அப்படித்தான் தெரியும். ஏன்னா நான் அவ்வளோ ஷோஸ் உங்களோட பார்த்துருக்கேன், அவ்வளோ இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் நீங்க அப்படித்தான்னு. ஒரே நான் ஒரு அப்படி இல்லைன்னாதான் உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்திருக்கும். ஆமா கரெக்ட். அதுவும் நிறைய பேர் சொல்றாங்க நீங்க பேச மாட்டீங்க அந்த மாதிரி நிறையலாம் சொல்றாங்க. ஐ திங்க் தட் இஸ் யூ. அதுதான் நீங்க. ஸோ நீங்க வந்து அதை விட்டு ஃபேக்கறத தான் எனக்கு வந்து இது நம்ம பவி இல்லையே அப்படின்னு தோணி இருக்கும். ஸோ எனக்கு வந்து எனக்கு உங்க ஜேர்னி டிசப்பாயிண்டடாவே இல்லை. எனக்கு தெரியும் திஸ் இஸ் பவி அண்ட் நீங்க அவ்வளோ அழகா ப்ளே பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும். முந்தி ஒரு தடவை 1 month வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாம போனீங்களா? அந்த மாதிரி தான் பண்ணாதீங்க. ஓ ஓகே ஓகே. அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். ஆமா பண்ணாதீங்க. எப்பவுமே ஆக்டிவா இருங்க. இந்த மாதிரி எஸ்கேப் ஆல ஆகாது. ஓகே ஓகே கண்டிப்பா. எப்பவுமே ஹாப்பியா ஜாலியா இருங்க. ஓகேவா? கண்டிப்பா. தேங்க்யூ லவ் யூ so லவ் யூ much. so much. ஓகே பை பை. பிரீத்தி அவங்க ஐடி கிடைச்சுதா? இல்ல பவி, கடைசி இங்க இல்ல வரவே பவி. இல்ல பிரீத்தியோட ஐடி. ஓகே गाइस. ஓகே, இன்னும் 2-3 பேரு அப்புறம் நாங்க. அவ்வளவுதான். மனுஷி நீங்க பேச. ஹலோ ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் உங்களுக்காண்டி ஒரு பாட்டும் அதுக்கப்புறம் வந்து அப்புன்னு ஒருத்தர் அவர் வருமில்ல இந்த டைமும் அவர் உங்ககிட்ட வந்து ஒரு மெசேஜ் சொல்ல சொன்னாரு. நான் பாட்டு பாடிட்டு அப்புறம் உங்ககிட்ட அந்த விஷயம் சொல்றேன். பாடவா? பாடுங்க. ஏன் விரல் எடுக்கல விரல் கிடக்கணும் நசுங்குற அளவுக்கு இருக்கி நான் பிடிக்கணும் நான் கண்ணை திறக்கையில் உன் முகம் தெரியணும் உசுருல வரிக்குமே உனக்கு என்ன பிடிக்கணும் கடலில் போல உன் கால் தொட்ட உரசி கடலுல போறவன் நான் இல்லடி கடல் மண்ணை போல உன் காலோட ஒட்டி கரு தாண்டும் வர நான் இருப்பேனடி
கண்ணான கண்ணை நீ கலங்காதடி, என் உயிரோட ஆதாரம் நீதானடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, யார் போனா என்ன நான் இருப்பேனடி. நீ தனி தனி ஓடுதா ஓட்ட வைக்க நான் இருக்கேன், கிட்ட வச்சு பார்த்துக்கவே உயிர் வாழறேன்டி. பெத்தவங்க போனா என்ன சத்தமில்ல உன் உலகில், நித்தம் ஒரு முத்தம் வைக்க நான் உயிர் வாழறேன்டி. இததான் லவ் யூ பாவி. தேங்க்யூ ஸோ அதுக்கப்புறம் மச். அதுக்கப்புறம் வந்து அப்பு வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல சொன்னாரு, படிக்கிட்டா? படிங்க. ஹாய் ஹாய் ஜானினி, என்னன்னு தெரியல, உங்ககிட்ட பேச சான்ஸ் கிடைக்கல. லக்கில் எல் கூட இல்லை. எனக்கு ஒன்று தான் சொல்லணும், இன்ஸ்டாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. ஏன் எதுவுமே போட மாட்டீங்க? அப்புறம் இன்ஸ்டா லைஃப் வாங்க. அப்புறம் ஒன்று சொல்ல சொன்னார், லவ் யூ பவி. யார் என்ன சொன்னாலும் நாங்கள் உங்கள் கூட இருப்போம். ஒரு லவ் யூ அப்புன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. லவ் யூ அப்புன்னு சொல்லிடுங்க. பவி மியூட்டட்ல இருக்கீங்க. பவி, ஐயோ பவி கீழே இறங்கிட்டாங்க. பேசலாமா? எங்க ஒரு நிமிஷம் இருங்க மனு. வருவாங்க திரும்பி. கைஸ், நான் பாடுறது கேட்டுச்சு தானே? இன்னைக்கு ரொம்ப கிளியரா இருந்துச்சு. சூப்பர். ஸோ இன்னும் வந்து ஜேபிஐ, குரு, பவி, அதுக்கப்புறம் சித்ரா இருக்காங்க. அவினாஷ் வந்து அவினாஷ் 4 பேர். ஓகேவா? அவினாஷ் வந்துட்டு ஆக்சுவலா ட்ரை பண்ணாங்க, கிடைக்கவே இல்லை. சோ அவங்களுக்கு ஸ்பீக்கர் ஓகே இருக்காங்க. ஓகே. டஸ்க் ப்ரோ நீங்க இருக்கீங்க. டஸ்க் ப்ரோ நீங்க வரீங்களா மேல? கேக்குது. ஓகே மனுஷே, நான் கேட்டேன், எல்லாமே கேட்டேன். நடுவுல கட் ஆயிடுச்சு, சாரி. இல்ல பரவாயில்ல. லவ் யூ அப்பு. தேங்க் யூ so much. இன்ஸ்டால ஆக்டிவா இருக்கேன். தேங்க் யூ பாவி. லவ் யூ டூ. நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருங்க. தேங்க் யூ. ரொம்ப அழகா பாடுனீங்க எனக்காக. தேங்க் யூ. பவி, நெக்ஸ்ட் அவினாஷ் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுங்க. Hi, Pavi. Hi. Oh my God, I'm so shy. Okay. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். I mean, oh my God, I'm so blank. It's okay. Okay, I've watched your journey throughout the whole Big Boss, and it was very nice. I enjoyed it. I supported you since day one. Okay, Sorry, thank you. தடுமாறுறேன், மன்னிச்சிடுங்க. Okay, you played so well. I loved your game, and you've been very beautiful throughout your show. And I'm a very big fan of your serial, Tendal Vandene Tharum. Very, very big fan. Anganza ungala paathen. Wow, this girl very beautiful. You know. Okay. You did so great, and all the best to you. Thank you so much. I wished you great heights. Do whatever you want. The world is yours. Just go rock it, girl. Just go rock it. That's all you need. Sure. And another thing I want to tell you is, Pavitra is not just a name, but a reflection of beauty inside and out. That's it. Thank you. Yeah. Thank you so much, guys. Thank you. Means a lot. Thanks for your time. Thank you. No problem. Have a good time. Thank you, அவினாஷ். அவினாஷும் மலேசியால இருந்து தான் நினைக்கிறேன். Okay. ஆமா, அவரு இப்ப மணி 1:25 AM. So I'm in Ireland now. Okay. Yeah. Alright, guys. You guys enjoy. Thank you. Thanks for your time. No problem. Thank you. ஓகே, நெக்ஸ்ட் வந்து திரு பவி இருக்காங்க. திரு பவி பேசலாம். ஹலோ, ஹாய் பவிமா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்.
அன்னைக்கு நிறைய பேசணும்னு நினைச்சு சொதப்பிட்டேன். பரவாயில்ல, சொல்லுங்க. உங்களை நிறைய அட்மையர் பண்ணியிருக்கேன். அப்புறம் லாக்டவுன் டைம்ல தான் நான் உங்களை சீரியலே பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அப்போ டிவி கிடையாது எங்க வீட்டுல. 10th to 12th டிவிலாம் கட் பண்ணிட்டாங்க படிப்புனால. போனுமே அவ்வளவோ பார்க்க விட மாட்டாங்க. அதனால லாக்டவுன் அப்புறம் தான் டிவி மாட்டினாங்க. அப்பதான் போன்ல உங்களோட பழைய ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சேன் சீரியல். நீங்க பிஎஸ்ல மீனா இதுக்கு வருவீங்கல்ல, மீனாவோட வளகாப்புக்கு கெஸ்ட் ரோல் ஆமா, பண்ணி வருவீங்க. ஆமா. அதுல இருந்து தான் அங்க பார்த்துதான் அடுத்து பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஓகே. டிவிக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. மலர் தேங்க்யூ, புள்ள தேங்க்யூ. செம்ம கேரக்டர். டிவிடி அபி அது ஒரு கேரக்டர். அப்ப பப்புக்குட்டி, துளசி, அந்த மாதிரி தேங்க்யூ, நிறைய தேங்க்யூ. பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்க பிபி போறதா நியூஸ் வந்துச்சு. அப்பெல்லாம் ரொம்ப பயந்தேன். நீங்க ரொம்ப சைலண்டா இருப்பீங்க, எந்த கெட்ட பேரும் இல்லாம வெளியே வந்துடணும், நீங்க ரொம்ப சைலண்டான பொண்ணு. பிபிக்குள்ள போனாலே நான் எந்த சீசனுமே பார்த்ததே இல்லை, ஒரு சீசன் பார்த்ததே இல்லை. எனக்கு பிடிக்கவும் செய்யாதா, உங்களுக்காக தான் பார்க்க ஆரம்பிச்சேன். வீட்டுல எல்லாம் நிறைய திட்டு விழுவோம். லைவ்லயே உட்கார்ந்துருப்பேன். அதுவும் செம்லி வேற. இப்ப காலேஜ் படிக்கிறேன். ஐயோ, தயவு செஞ்சு படிங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்ப பிஜி ஃபைனல் இயர் பண்றேன். அப்ப வந்து செம் லீவு முடிஞ்சு, காலேஜ் முடிஞ்சு செம் லீவு பிபி ஸ்டார்ட் பண்ற டைம். அதனால ஃபுல்லா லைவ்லயே உட்கார்ந்துருப்பேன். எங்க அம்மா எல்லாம் திட்டுவாங்க. எப்படியோ 3 மாசம் லைவ் பார்த்து முடிச்சு, அப்புறம் இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன் உங்களை. நிறைய வீடியோஸ் போடுங்க, போட்டோஷூட்லாம் பண்ணுங்க, ஆக்டிவா இருங்க. அப்புறம் டாஸ்க்லாம் சூப்பரா பண்ணுவீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச டாஸ்க்னா ஏஞ்சல் டாஸ்க், செங்கல் டாஸ்க், அப்புறம் மீரா கேரக்டர்லாம் அப்படியே அசின் மாதிரியே பண்ணிருப்பீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். செங்கலா டாஸ்க்லயும் அப்படித்தான் செம்மையா ஃபைட் பண்ணீங்க. தேங்க்யூ, தேங்க்யூங்க. லவ் யூ பவி. லவ் யூ so much. கொஞ்சம் ஃபோன் எடிட் இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஸ்டடீஸ்ல. கண்டிப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ so much. லவ் யூ. அப்புறம் யார் சிஸ்டர் வந்து உங்கள்கிட்ட பேச முடியாது இப்போதைக்கு, த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்கு, லவ் யூ சொல்ல சொன்னாங்க. யாரு? யாஸ். லவ் யூ யாஸ். தேங்க்யூ. அப்புறம் ஃபாத்திமான்னு ஒருத்தவங்க, நந்தினின்னு ஒருத்தவங்க, இவங்களுக்கும் லவ் யூ சொல்லிருங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி தர்ஷினி, அவங்க பெரிய ஃபேன், அவங்க ஃபேனு. அவங்களுக்கு நந்தினி, தர்ஷினி, லவ் யூ guys. லவ் யூ so much. தர்ஷினி ஒரு பெரிய லவ் யூ. ஓகே பவி, பை. டேக் கேர். போன்ல எடுத்து வச்சிட்டு சீக்கிரம் தூங்குங்க. ஓகே பவி, பை. பை. गाइस नेक्स्ट ஸ்பீக்கர்ஸ்ல வரவங்க கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுக்கோங்க ப்ளீஸ். ஆமா ஷூ, நான் நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் கன்வே பண்ணிடலாம். பவி, உங்களுக்கு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க, எஸ்கேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங் நம்ம ஜேர்னில இருந்து சப்போர்ட் பண்றதுல இருக்காங்க. தர்ஷியோட ஃபேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் பவி, ஐ எம் யுவர் பிக் ஃபேன். உங்களை பிளேயர் தாண்டி பர்சனலா உங்க மேல பிக் ஒப்பீனியன் அண்ட் ரெஸ்பெக்ட் இருக்கு. நீங்க ப்ரொஃபஷனலா அப்ரோச் பண்றது, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பாக்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. என்னால இன்னைக்கு ஆஸ் அ பர்சனா உங்கள்ட்ட வந்து இதை சொல்ல முடியல, ஒரு பர்சனல் இஷ்யூனால நான் வெளியே இருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க மேலும் மேலும் போகணும். அண்ட் அவங்கள பத்தி லைட்டா சொல்லியிருக்காங்க, மூவி சீரியல்லாம் நான் பார்க்க மாட்டேன், பிபி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நீங்க வந்து எனக்கு செகண்ட் ஃபேவரேட். லவ் ஃப்ரம் விஜி, ஒரு லவ் யூ மட்டும் உங்களுக்கு கன்வே பண்ணிருக்கேன். விஜி பர்சனல் விஷயம் பாருங்க. டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச் விஜி, இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணதுக்கு. லவ் யூ. அப்புறம் கிங்ஸ்டன் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐடி ஆக்சுவலா காட்டல கமெண்ட் செக்ஷன்ல. நான் வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் பொக்கிஷம் பவித்ராக்கு வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எங்களால கொடுக்க முடியல, நாங்களும் ட்ரை பண்ணோம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஹாய் மட்டும் சொல்லிருங்க. பேர் என்ன சொன்னீங்க?
கிங்ஸ்டன் ஜான் பவி. கிங்ஸ்டன் ஜான், சாரி ஏன் கனெக்ட் பண்ண முடியலன்னு தெரியல. உங்களுக்கு பெரிய ஹாய் அண்ட் லவ் யூ. ஓகே பவி. தேங்க்ஸ் பவி. அப்போ சோ வேற இன்னொன்னு யாராவது மென்ஷன் பண்ணுமா? எனக்கு இருக்காங்க ஒரு ஆள். ஓகே ஓகே. பிரீத்தி கிடைச்சாங்களா? இல்ல பவி, இல்ல பவி. சரி ஓகேங்க. எனக்கு இங்க நிவி ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவங்களால பேச முடியல, பட் ரயானோட ஃபேன். ரயான் கூட பிக்சர் போடும்போது லைக் அந்த ஹேட்டர்ஸ் எல்லாம் கண்டுக்க தேவையில்ல, 90% ஆஃப் த பீப்புள் ரொம்ப லெஃப்ட் பண்றாங்க உங்களை எல்லாத்தையும் அப்படி போட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. உங்க பாண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ. ஹக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஹக்கு உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா சொல்றதுக்கு? ஷ்ரூ, நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கைஸ், நிறைய பேர் வந்து கமெண்ட் இப்போதான் எல்லா கமெண்ட்டுமே பார்த்துட்டோம். நிறைய பேர் ஐடி கிடைக்கல. ஸோ இது பக்கு தான். ஸோ அதனால தான். ஸோ நாங்கள் திரும்பியும் சொன்ன மாதிரி தான் திரும்பி நோட் பண்ணி வச்சிருக்கோம். எல்லார் மெசேஜுமே நாங்கள் மேக்ஸிமம் பவி கிட்ட கன்வே பண்ணிட்டோம். ஸோ ஸ்பீக்கர் கிடைக்கலனா சாரி கைஸ், எல்லாமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் கிடைக்கல, ஐடிஸே காட்டல, ஒரு சில ஐடிஸ் தான். அதனால தான். ஓகே, இந்த பிரீத்தி வந்துட்டாங்க. அவங்க பேர் இங்க வந்து ஏபிஎஸ்னு போட்டிருக்கா, இப்பதான் தெரியுது. ஓகே ஓகே, கொஞ்சம் கனெக்ட் பண்றீங்களா? பிரீத்தி, ஓகே நான் ஆர்டர் சொல்லிடுறேன். பிரீத்தி, ஜேபிஐ, சித்ரா தேவி, அப்புறம் வண்டர் ட்வீட்ஸ் பேசுங்க. ஓகே, ஏபிஎஸ் பேசுங்க. ஹலோ பிரீத்தி இருக்கீங்களா? ஏபிஎஸ். ஹலோ, ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஜானு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஓகே, இது ஏதோ ஒரு பை லக்ல கிடைச்ச மாதிரி இருக்கு இந்த சான்ஸ் எனக்கு. பாவம், அவங்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. நான் லாஸ்ட் டைமும் வந்து ஃபுல்லா ட்ரை பண்ணேன், பட் கிடைக்கல. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இன்ஸ்டால நிறைய மெசேஜ் பண்ணேன், உங்களோட எல்லா டாஸ்க் பத்தியும் பேசினேன் இல்லையா? ஆமா ஆமா ஆமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இருக்கான்னு தெரியல. ஆமா ஆமா, நான் ஒரு 2 நாள் கழிச்சு உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுன்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் சரி. ஓகே, லாஸ்ட் டைம் அந்த சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த வாட்டியாவது கிடைக்கும் தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண, பை சான்ஸ் கிடைச்சிருச்சு. சூப்பர்ங்க. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன்னு சொல்லுங்க மறக்காம. என்னோட இன்ஸ்டா பேஜஸ்ல வந்து நிறைய ஃபேண்டம்ஸ் இருக்காங்க, வேற வேற ஃபேண்டம்ஸ்லாம். அவங்க எல்லாம் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்கள்ட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க, பட் அவங்க எல்லாம் ட்விட்டர்ல இல்ல. நான் கேட்கவா? ப்ளீஸ் கேளுங்க. அவங்க வந்து சில பேர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிபி முடிஞ்சு வந்த ஆஃப்டர் பவி வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சேஞ்ச் ஆயிருக்காங்க இன் a good way. நான் வந்து அவங்க கேட்ட எல்லாத்துக்கும் என்னோட வேலை நான் வந்து மெசேஜ் கொடுத்திருக்கேன், ரிப்ளை. நானே இப்பதானே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கிறேன். நீங்கிட்ட கேக்குறாங்கல்ல, அப்போ வந்து நான் உங்களுக்கு டே 1ல இருந்து பேசியிருக்கேன், அவங்க எல்லாத்துக்காகவும் சண்டை போட்டிருக்கேன். சோ நான் பேசணும்ல, அதுக்காக. பட் என்கிட்ட வந்து கேட்டவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த ரெக்கார்ட் தான் போட்டு காட்டணும், அதுக்காக கொஸ்டின்ஸ். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி உள்ள தீபக் அண்ணா இருந்தாங்க இல்லையா, நீங்க தீபக் அண்ணாட்ட வந்து ஹலோ கேக்குது, தண்ணி குடிச்சு சொல்லுங்க. ஐயோ சாரி, குடிங்க. தீபக் அண்ணா கிட்ட வந்து நீங்க எப்பவுமே சாஃப்ட்ல தான் நடந்துக்கிட்டீங்க, பட் அண்ணா வந்து உங்ககிட்ட நிறைய டைம் வந்து ரூடா, நீங்க பிளெஸிங்ஸ் வாங்கும் போது கூட அண்ணா நிறைய டைம் உங்களை அவாய்ட் பண்ண மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்லாம் கேட்டிருக்காங்க என்கிட்ட. அப்பவே கேட்ட கொஸ்டின் இதெல்லாம், பிபி இருந்த டைம்லயே. இதெல்லாம் என்னை கேட்க சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பட் லாஸ்ட் டைமே எனக்கு சான்ஸ் கிடைக்கல, இப்பதானே கிடைச்சிருக்கு. அது உங்களுக்கு ஹர்ட் ஆச்சா? அந்த மாதிரி எல்லாம் நடக்க எங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆன மாதிரி இருந்து வெளியே பார்க்க. ஹர்ட் ஆச்சுதான், எங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. நாங்க நிறைய வந்து எங்களுக்குள்ளேயே பேசி சத்தம் போட்டுக்கிட்டோம். நாங்க ஒரு சின்ன குட்டி குரூப்ஸ் இருக்கோம், அந்த குரூப்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம். அது என்னடா இவங்க போய் ரொம்ப ஆசையா ரொம்ப அன்பா போய் பிளெஸிங்ஸ் கேக்குறாங்க, அப்படி இப்படி அவாய்ட் பண்ணிட்டாரே அப்படின்னு ரொம்ப ஹர்ட்டா இருந்துச்சு. உங்களுக்கு அது அப்படித்தானே ஃபீல் ஆயிருக்கும்? அது ஹர்ட் ஆச்சுதான், இல்லன்னு சொல்ல முடியாது. எங்கள்கிட்ட வந்து கேட்டப்போ அவங்க ஃபேண்டம்லாம் வந்து அப்படிலாம் இல்ல, அவங்க வந்து கவனிச்சிருக்க மாட்டார் தீபக், அந்த மாதிரி எல்லாம் எங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணாங்க நிறைய பேர். நான் அப்படிலாம் மீன் பண்ண விரும்பல, அவரு எனக்கு அது தெரியாது. பட் நான் பர்சனலா நமக்கு அது டக்குன்னு இல்லையே, நம்ம அந்த இன்டென்ஷன்ல கேட்கலையே, அண்ணா தப்பா புரிஞ்சுக்கிட்டதா என்னன்னு சம்டைம்ஸ் தோணும். அதுக்கப்புறம் நானா ஒரு அளவுக்கு மேல புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஓகே, மேபி அவருக்கு என்னோட செட் ஆகாம இருக்கலாம்.
அது ஒண்ணும் தப்பு கிடையாது இல்லையா? அதுக்காக நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது. சோ இல்ல நீங்க நம்ம லாஸ்ட் வரலுமே நீங்க வந்து அவர்கிட்ட ஒரே மாதிரி இருந்த மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நீங்க அந்த ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி நீங்க போய் பிளெஸிங்ஸ் வாங்கினதை நாங்க பார்த்தோம். அந்த டிக்கெட் டு ஃபினாலுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த எக்ஸைட்மெண்ட்ல எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. பட் அவர் அப்படி பண்ணவும் கொஞ்சம் எங்களுக்கு வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுச்சு. ஓகே, அது பிரச்சனை உங்களுக்கு அது இல்ல. ஹர்ட் ஆயிருக்குன்னா ஓகே. ஏன்னா நான் நிறைய சண்டை போட்டேன் அந்த விஷயத்துக்குலாம். இல்ல எனக்கு அது ஃபர்ஸ்ட் ஹர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு ஓகே அவருக்கு ஏதோ ஒண்ணு செட் ஆகல நம்ம கிட்ட. பட் நம்ம எப்பயும் போல இருந்துட்டு போயிடலாம், அவ்வளவுதான், சிம்பிள். அது ஒன்னும் தப்பு கிடையாது. ஓகே ஓகே. அதே மாதிரி வெளிய வந்து தர்ஷி கூட உங்களுக்கு எல்லாம் ஓகேவா? இது என்கிட்ட கேட்க சொல்லி ஒரு 100 மெசேஜ் வந்திருக்கு பவி. எல்லாம் ஓகே ஏன்னாப்பா தான். ஏன்னா நான் ஜானு தான் கூப்பிடுவேன். பவின்னு சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். எனக்கு ஜானுன்ற நேம் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. நான் நிறைய மெசேஜ்ல உங்களை ஜானுன்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் உங்களை ஜானுன்னு பேசுறது. அதுக்கு நீங்க அந்த உங்களோட இதே ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒரு டைம் பிபிலையும் ஜானு கூப்பிட்டப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆனீங்க பாருங்க. அது செமையா இருந்துச்சு எனக்கு. ஓகே ஓகே. அது நிறைய பேர் கேக்குறாங்க நீங்க தர்ஷி கூட பழைய பேர் இல்ல போல. ஏன்னா இப்ப நீங்க 2 ஷோ பண்ணீங்க, 2 பேருமே அந்த அளவுக்கு கனெக்டட்ல இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்காங்க என்கிட்ட. நான் சொல்லியிருக்கேன் பதில், அப்படிலாம் இல்ல. ஒரு ஷோனா அந்த ஷோல எவ்வளவு காட்ட முடியுமோ அததான் காட்டுவாங்க. நீங்க ரொம்ப பர்சனலா போகாதீங்கன்னா நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். பட் அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்கிட்ட பேசுவாங்க. ஏன்னா உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய எடிட்ஸ் போட்டிருக்கேன். ஆனா நீங்களும் தர்ஷியும் அதை வந்து மென்ஷன் பண்ணது இல்ல. ஆனா அவங்களோட தர்ஷி எப்படின்னா அவங்களோட ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, தர்ஷியோட ஃபேன்ஸ் என்னோட போஸ்டே என்னோட எடிட்டே தான் எடுத்து அவங்க போடுவாங்க. அதை டக்குன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. நான் யோசிப்பேன், நான் தான் பர்சனலா உட்காந்து எடிட் பண்றேன், இல்ல உங்க 2 பேருக்கு இன்னும் அந்த அளவுக்கு சரியா ஆகல போல அப்படின்னு. இல்ல லைக் அப்படி சொல்ல முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த டைம் கொடுத்தோம்னா எல்லாமே நார்மல் ஆயிடும். இப்ப நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் நார்மலா தான் இருக்கு. பட் ஸ்டில் அந்த ஷோல்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒரு பர்சனல் விஷயங்கள் இருக்கும், அந்த டைம் எடுக்கும் இல்லையா? மேபி அது உங்களுக்கு அப்படி தெரியுது. இல்ல என்கிட்ட பர்சனலா நிறைய பேர் இந்த क्वेश्चंस உங்கள்ட்ட கேட்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே 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 ஓகே. அதே மாதிரி ஆனந்தி கூட எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டீங்க, ஏன் தர்ஷி கூட போஸ்டே பண்ணல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டேன். நீங்களும் உங்க வாயால ஒரு ரிப்ளை கொடுத்துருங்க. அதான் இப்பதானே சொன்னேன். எனக்கு புரியுது பிரீத்தி. இப்ப நிறைய பேர் இன்னும் இருக்காங்க. ஓ சரி சரி. பவி எப்பயும் போல ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, கொஞ்சம் இன்ஸ்டால ஆக்டிவா இருங்க. இதை விட ஆக்டிவா முடியலங்கனால நான் இருக்கேங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவா இருங்க. கொஞ்சம் ரிப்ளை கொடுங்க. நிறைய மெசேஜஸ் பண்ணிட்டோம், ஒரு மெசேஜ் கூட நீங்க இன்னும் அப்ப பண்ணீங்க இல்லையா, அதுக்கப்புறம் இன்னும் எதுவுமே ரிப்ளை கொடுக்கல. நான் ரெகுலரா பார்க்க முடியாது, ரெகுலரா எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியாது இல்ல. இப்போ உங்களுக்கு மட்டும் நான் ரெகுலரா பேசிட்டு இருந்தா மிச்சவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, அதுவும் ஒண்ணு இருக்குல்ல. இல்ல நான் எல்லாருக்கும் பேசுறேன், எல்லாருக்காகவும் நான் ரிப்ளை பண்ணிட்டே இருக்க முடியாது. ஒரு சில பேர் ஒரு டைம் மெசேஜ் பண்ணுவாங்க, ரிப்ளை பண்ண முடியாது ரொம்ப. அப்புறம் அவங்க நம்ம மெசேஜ்க்காக வெயிட் பண்ற மாதிரி ஆயிடும். அவங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், அதெல்லாம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், அவங்களோட லைஃப பாக்கணும்ன்றதுக்காக தான் நான் மோஸ்ட்லி பர்சனலா நிறைய பேச மாட்டேன். ஏன்னா அவங்க நமக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஓகே இவங்க ரிப்ளை பண்ணிடுவாங்க, ஒரு 2 hours ஆகும், இல்ல நான் ஏதாவது பார்க்காம இருப்பேன், இல்ல நான் வெளியில இருப்பேன். அப்போலாம் அவங்களோட டைம் நம்ம எடுத்துக்க கூடாதுன்றதுக்காகவே நான் நிறைய இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே. இருந்தாலும் ஜஸ்ட் ரெக்வெஸ்ட் தான் சொன்னேன். थैंक யூங்க, थैंक யூ பிரீத்தி. थैंक यू பவி. பை 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 பை. நெக்ஸ்ட் ஜேபியா இருக்காங்க பவி. இன்னும் 3 பேர் தான் பவி, அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஜேபியா பேசுங்க. ஹாய் ஹாய் பவி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் ஆக்சுவலி கேரளால இருந்து பேசுறேன். எனக்கு அவ்வளவு தமிழ் தெரியாது, இருந்தாலும் நான் படிச்ச எல்லாமே கோயம்புத்தூர் தான், என்னால ஓரளவுக்கு தெரியும். ஆக்சுவலி உங்களை நான் தென்றல் வந்த என்னத்தோட வினோதனா ஃபர்ஸ்ட் அவரை பிடிச்சிருந்தேன், அதுக்கப்புறம் உங்களை பிடிச்சேன். அப்படியே கேரக்டர் எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்தேன், என்னடா இது இவ்வளவு தைரியமா ஒரு கேரக்டர் எல்லாம் நான் பார்த்ததே இல்லை தமிழ் சீரியல்ல. சில சீரியல் எல்லாம் பார்த்திருக்கேன், வில்லி கேரக்டர்ல இவ்வளவு இதா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து அதுவும் பாசிட்டிவா மக்களும் இவ்வளோ கேரளாவிலும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கு ஆக்சுவலி உங்களுக்கு. அபி கேரக்டர் எல்லா கேரக்டருக்கும் இருக்கு. ஆனா அபி கேரக்டர்னா பசங்களுக்கும் பிடிக்கும், அந்த அளவுக்கு ஒரு கட்சான கேரக்டர் ஆக்சுவலி. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உங்களை நிறைய கேம் ஷோல பாத்திருக்கேன். அப்போல இருந்து உங்க கேரக்டர் எப்படி எனக்கு தெரியும், எப்படி வைபா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சித்து அண்ணா அந்த ஷோ கில்லாடி ராணின்னு நினைக்கிறேன், அதான். அப்புறம் புட்டு பவி மேக்கப் பண்ணா கூட
நிறைய. அப்புறம் இவர் கூட நீங்களும் சம்பந்தக்காவும் உங்க தம்பி கூட ஒரு ஷோ வருவல்ல, 2 வாட்டி வருவல்ல, அது இதுன்னு நினைக்கிறேன். அது அந்த மாதிரி ஷோ எல்லாம் நிறைய பார்த்து அப்ப தெரியும். நீங்க கண்டிப்பா பிபில வந்தானா உங்க கேரக்டர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சார். ஆனா டாஸ்க்னு வந்துச்சுன்னா நீங்க 100% வரும்னு எனக்கு அப்போதான் தெரியும். ஏன்னா வந்து கில்லாடி ராணில நீங்க வின் பண்ணும் போது யாருமே எதிர்பார்க்கல. மத்த எல்லாரும் இப்போ நீங்க என்ன லாஸ்ட் ஸ்லோவா தான் வரும். ஆனா லாஸ்ட்ல வந்து அதே மாதிரிதான். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வரும்போது எனக்கு தெரியும் எப்போ இருந்தாலும் டாஸ்க் வந்தா எல்லாம் ஒரு இது கொடுத்தானா ரோல் கொடுத்தா பவி கண்டிப்பா 100% அதுக்கு எஃபோர்ட் போடுவோம். அது மற்றவங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, பவி கண்டிப்பா அதுல வின் பண்ணுவோம் தெரியும். அது அந்த ஒரு நம்பிக்கை நீங்க காப்பாடுறதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாம் இல்ல இவங்க தான் ஷைன் ஆகும், அவங்க ஷைன் ஆகும் இல்ல. நான் சொல்லியிருக்கேன் பவித்ரா வந்து டாஸ்க் இல்ல ஏதோ ரோல் கொடுத்தானா அது கரெக்டா பண்ணுவோம். அது எனக்கு தெரியும். நடுந்த ஷோல நல்லா பார்த்துருக்கேன். அது நல்ல விஷயம்தான். மற்றபடி நீங்க என்ன சொல்றது, ரொம்ப எப்படி இவ்வளவு பாசிட்டிவா இருக்குன்னு அதான் எனக்கு டாஸ்க் விஷயத்துல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அது ஓகே. ஆனா மற்ற விஷயத்துல எல்லாம் அது இவ்வளவு சர்வைவ் ஆகுதுதான். ஏன்னா வந்து நீங்க எவ்வளவு நீங்க வினோதானா எல்லாம் சொல்லும் போது தெரியும் ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சிருந்தா அவ்வளோ இதா 100% 200% கொடுப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது பிபி எல்லாம் இவ்வளவு சர்வைவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அது எப்படி உங்களால முடிஞ்சது தெரியும். நீங்க அதை விட்டு அது விடுவேன். உள்ளுக்குள்ள ரொம்ப ஹர்ட் ஆகுற ஆளுதான் நீங்க தெரியும். அது ஒரு விஷயம் இருக்கு. இருக்கும்போது எப்படி சர்வே ஆச்சு. அதுவும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாசிட்டிவ் சர்க்கிள் எல்லாமே ஆனந்தியாச்சும் எல்லாரும் போயிட்டாங்க. அந்த லாஸ்ட் வீக் ரொம்ப அந்த டாஸ்க் டிடிஎஃப்ல இருந்து எல்லாம் நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ஐயோடா எப்படியாச்சும் முடிக்கணும்னு தான் இருந்தேன். ஏன்னா நீங்க ரொம்ப அழுது நமக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஏன்னா நீங்க ரொம்ப ஏன்னா அது ஒண்ணு உங்க பிரேயர்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப காப்பாத்துற மாதிரி எனக்கு தோணுது. தனிமையில கூட நீங்க ரொம்ப பிரேயரை நம்புறாங்க. மேஜிக் பிரேயர் அந்த மாதிரி நம்புற மாதிரி எனக்கு தோணுது. அதனால எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி எல்லாம் எனக்கு அந்த நானும் ரொம்ப அன்லக்கி தான். எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப்ல பாதி பேரும் அன்லக்கி தான். அந்த கூட்டணி தான் இது இன்ட்ரோவர்ட்டா உங்களை மாதிரிதான் மாறிட்டோம். ஆமா உங்களை பார்த்துதான் பாத்தியா பாப்பியே இவ்வளவு இதாச்சு. அப்படிதான் நாங்களும். ஆனா ஒண்ணு என்னன்னு தெரியல, இந்த 2025ல உங்க விக்டரிக்கு அப்புறம் எனக்கு பர்சனலி நிறைய பாசிட்டிவா நடக்குது. அது உங்க அந்த குரூப் பிலீவ் அந்த ஒரு பாசிட்டிவ் அதனால தோணுது. ரொம்ப எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நல்லது நடக்குது, நான் ஃபாலோ பண்ற மத்தவங்களுக்கும் நல்லது நடக்குது. அது என்னமோ தெரியல, உங்களை ஃபாலோ ஆமா அது ஒரு பிலீஃப் தான். அது பாசிட்டிவ் பிலீஃப் வந்தாலே அப்படி நடக்கும் தோணுது. அது என்னமே தேங்க்யூ சோ மச். அதை என்னோட பிலீஃபை நீங்க அப்படியே ஃபைனல் வரை கொண்டு வந்தது இல்ல. அப்புறம் சீக்கிரமா நன்றி. ஆமா. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நீங்க ஈஸி ஒரு அட்வைஸ் தான் நான் சொல்லணும்னு தெரியாது. எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் நீங்க ஏன்னா நீங்க நிறைய செட் பண்ணி வாங்கிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு. இல்ல அது இல்ல பர்சனலி ஏன்னா நம்ம எல்லாம் அடிப்பட்டவங்க தான். அதனால மட்டும் சொல்றேன். நீங்க ரொம்ப ஈஸியா மத்தவங்க நம்பிக்கை விடாது மீன்ஸ் அந்த இதுல விடாதுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய அடி வாங்க இருக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. இனிமே கொஞ்சம் ஜாகிரதமா எடுத்துக்கோங்க. அது ப்ராஜெக்ட் விஷயமா இருந்தாலும் சரி. இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கே தெரியும் நிறைய ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய ஷோஸ்ல எல்லாமே உங்களை சைடா ஒதுக்கி இருக்காங்க. ஏன்னா உங்க திறமைக்கு ரொம்ப உங்களுக்கு மட்டும் இல்ல, இது வந்து வினோதனா எனக்கு கான்டாக்ட் பண்ண முடியல. அவரை ரொம்ப நான் எல்லாம் ஆக்சுவலி டிவிடி முடிஞ்சதுக்கு அப்புறம் வினோதனா எல்லாரும் பெரிய லெவல்ல எப்படின்னா அவ்வளோ ஹைப்ல நான் பார்த்தேன். ஏன்னா அவரோட டேலண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்போவே வந்திருக்க வேண்டியது, எப்போவே சினிமா எல்லாம் வந்திருக்கு. நான் ஆக்சுவலி சொல்ல போனா மணிகண்டா லெவலுக்கு தான் நான் பார்த்தேன் வினோதன். ஆனா எல்லா டேலண்ட் இருக்கிற ஒரு ஆளை அவர் ஏன் தமிழ் சினிமால யூஸ் பண்ணலன்னு நான் கேரளால இருந்து நிறைய பேரு வினோதனாக்கு கேரளால நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. சாரி அது மட்டும் நீங்க வினோதானா கிட்ட சொல்லுங்க, நல்ல ப்ராஜெக்ட் பண்ணணும். நீங்க 2 பேரும் சேர்த்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணா கூட நல்லா இருக்கும். கண்டிப்பா அது மாதிரி நீங்களும் வெப் சீரிஸ் சினிமா இந்த ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ஹாப்பியா இருங்க, பாசிட்டிவா இருங்க, செருப்புடி வாங்காம நல்லா உண்டா இருங்க, நம்பிக்கையோட இருங்க, பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஹக்குனா எல்லாருக்கும். போன வாட்டி கிடைக்கல. So thank you so much. Thank you JBI bro.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம